நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று புதுச்சேரியில் புதிய அரசு அமைந்தது. புதுச்சேரியின் புதிய முதலமைச்சராக நாராயணசாமி முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று மக்கள் வெள்ளம் திரண்டிருந்தது. கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடந்த பதவியேற்பு விழாவில் நாராயணசாமி புதிய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தில் புதுச்சேரி ஆட்சி பரப்பில் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். நாராயணசாமியுடன் சேர்ந்து நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ், கந்தசாமி, ஷாஜஹான், கமலக்கண்ணன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுக சார்பாக தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களும் விழாவில் பங்கேற்றனர். பதவியேற்பை தொடர்ந்து முதலமைச்சர் நாராயணசாமிக்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். பின்னர் அமைச்சர்களுடன் நாராயணசாமி ஆலோசனை நடத்தினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரஹ்மான். புதுச்சேரியில் புதிதாக பதவியேற்ற உடன் அமைச்சரவை கூடி ஆலோசனை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து புதிய அரசின் அறிவிப்புகள் என்னென்ன, இந்த அறிவிப்புகள் குறித்து புதுவை மக்கள் நினைப்பது என்ன என்பதை குறித்து இப்போது பார்க்கலாம். புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்றவுடன் நாராயணசாமி 6 திட்டங்களை அறிவித்துள்ளார். இதுவரை வழங்கப்பட்டு வந்த 10 கிலோ இலவச அரிசியை 20 கிலோவாக உயர்த்தியும் மீனவர்களுக்கான டீசல் மானியத்தை உயர்த்தியும் அவர் உத்தரவிட்டுள்ளார். 100 யூனிட்டுக்கு கீழ் மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு 50% மானியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் இது முக்கியமானது. விவசாயிகள் பெரிய அளவில் வறட்சி காலங்களில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஏற்கனவே 95% விவசாயிகள் அந்த பணத்தை கட்டி வந்தார்கள், இன்சூரன்ஸ் பணத்தை கட்டி வந்தார்கள். 5% அரசினுடைய பணமாக இருந்தது. அந்த திட்டத்தை மாற்றி அரசினுடைய பங்கீடு அதிகமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அந்த விவசாயிகளுடைய பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு எங்களுடைய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. கேன்சர், நீரிழிவு உள்ளிட்ட கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியை 2.5 லட்சமாக உயர்த்தி வழங்கவும் ஆதி திராவிட மக்களுக்கான சிறப்பு கூறு திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ளார். புதிய திட்டங்களுக்கு அம்மாநில மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மீனவர் சமுதாயம் பாண்டிச்சேரியில் அதிகப்படியாகவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு டீசல் மானியம் உயர்த்தி கொடுக்கறது பத்தி இந்த தீர்மானத்தில் ஃபர்ஸ்ட் இதுவாக கையெழுத்துப்பட்டிருக்காங்க. இது மீனவ சமுதாயத்துக்கு ரொம்ப பலன் அளிக்கக்கூடியதா இருக்கு. இப்போ 10 கிலோ அரிசி தான் ஏழை மக்களுக்கு போட்டிருந்தாங்க போன பீரியட்ல, போன ஆட்சியில். ஆனால் இப்போ 20 கிலோ அரிசி போடுறேன்னு ஐயா அறிவிச்சு கையெழுத்து போட்டுருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயமாவும் இருக்குது. ஏன்னா ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ரொம்ப நல்ல உதவியாகவும் இருக்கும். ஒவ்வொன்றாக இந்த அரசு பதவியேற்ற பிறகு படிப்படியாக பொதுமக்கள் பயனடைகிற அளவில் எல்லாமும் கையெழுத்து போட்டு படிப்படியாக மக்கள் பயனடைகிற அளவுக்கு கொண்டு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம். புதுச்சேரியின் வளர்ச்சிக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி உறுதியளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரகுமான். புதுச்சேரியின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள நாராயணசாமிக்கு அரசியல் ரீதியாகவும் துறை வாரியாக நிர்வாக ரீதியாகவும் ஏராளமான சவால்கள் காத்திருக்கின்றன. விரிவாக பார்க்கலாம். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடாத நிலையில் பெரும்பாலான காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நாராயணசாமி. நமச்சிவாயம், வைத்தியலிங்கம் என போட்டிகள் நிலவிய சூழலில் காங்கிரஸ் மேலிடத்தில் பேசி எம்எல்ஏக்களின் ஆதரவை கூறி முதலமைச்சர் பதவியை பெற்றிருக்கிறார் நாராயணசாமி. இதனால் அடுத்த 6 மாதத்திற்குள் அவர் ஏதேனும் ஒரு தொகுதியில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டிய நிலை உள்ளது. அவருக்காக யார் தற்பொழுது தொகுதியை விட்டுத் தருவார்கள் என்ற கேள்வி முன் நிற்கிறது. குறிப்பாக அவர் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக வரவில்லை. மாறாக இன்னும் 6 மாதத்தில் அவர் தேர்தலை சந்திக்க வேண்டும். அதுவே அவருக்கு உள்ள மிகப்பெரிய சவால். இன்றைக்கு பங்கேற்பு ஜனநாயகத்தின் மூலமாக வராமல் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் மூலமாக அவர் இன்றைக்கு ஆட்சி கட்டிலே இருக்கிறார். ஆகவே இந்த சவாலை சந்தித்து முன்னேற வேண்டும்.
குறிப்பாக மக்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலும் புதுச்சேரியில் நடக்க வேண்டும். அதற்கும் மத்திய அரசிடம் அவர் கோரி பெற்றுதான் ஆக வேண்டும். ஆகவே நிதி இன்றைக்கு சவால், உள்ளாட்சி தேர்தல் இன்றைக்கு சவால், ஒவ்வொரு மாதமும் அரசு ஊழியர்களுக்கு போடக்கூடிய சம்பளம் என்பதும் சவால். டெல்லி அரசியலில் பிரதானமாக செயல்பட்டு வந்த நாராயணசாமிக்கு புதுச்சேரி மக்களின் ஆதரவையும் நம்பிக்கையும் பெற்று வெற்றி பெற வேண்டிய சூழல் இருக்கிறது. திரு வி நாராயணசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் இனி தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே காங்கிரஸ் கட்சி அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றும் வகையில் அவர் நடந்து கொண்டால் இந்த புதுச்சேரி மக்களுக்கு இந்த காங்கிரஸ் கட்சியின் மேலே அதிகமான ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதன் விளைவாக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும். மேலும் திமுகவின் 2 எம்எல்ஏக்கள் பலத்துடன் ஆட்சி அமைத்துள்ள காங்கிரஸ் தனது அமைச்சரவையில் திமுகவுக்கும் இடமளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்பொழுது காங்கிரஸ் எம்எல்ஏக்களை மட்டுமே கொண்ட அமைச்சரவையாக இருப்பதால் அந்த கட்சியுடன் நல்லுறவை பேண வேண்டிய அவசியம் கட்டாயமாகி உள்ளது. மேலும் தற்பொழுது அறிவித்துள்ள திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது, அதன் மூலம் மக்களின் நம்பிக்கையை பெறுவது, தனது சொந்த செல்வாக்கை பலப்படுத்திக் கொள்வது, சிறப்பு மாநில அந்தஸ்து என்ற முக்கிய கோரிக்கைகளை நோக்கி அடியெடுத்து வைப்பது, மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி, மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி என எதிரும் புதிருமாக நிற்கும் சூழலில் புதுச்சேரியின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பது போன்ற முக்கிய சவால்கள் நாராயணசாமி முன் நிற்கின்றன. புதிய தலைமுறைக்காக புதுச்சேரியிலிருந்து ரகுமான். மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கும் நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரிக்கு மத்திய அரசின் உதவிகள் எந்த அளவிற்கு இருக்கும் என்பது குறித்து அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமனுடன் செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், தற்போது புதுச்சேரியில காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்கிறது. மத்தியில பாஜக அரசும் மாநிலத்தில் காங்கிரஸ் அரசும் இருக்கும்பொழுது நிதி ஒதுக்கீடுல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்ல, நிதி ஒதுக்கீடுல பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இல்ல. ஏன்னா இதற்கு முன்னாடியும் என்ஆர் காங்கிரஸ் அவங்க அலையன்ஸா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டும் கொண்டு ஒரு அரசு நிதி ஒதுக்கீடை பெரிய அளவுல பாதிக்க முடியாது, பண்ண மாட்டாங்க. என்ன சிக்கல் அப்படின்னாக்கா, இந்த அரசுக்கே பெரிய அளவுல ஒரு மெஜாரிட்டி இல்ல. அதாவது ஒரு சின்ன மெஜாரிட்டி தான் இருக்கு. அவங்களுக்கு 15+2 17 உறுப்பினர்கள் 30ல. சோ எவ்வளவு ஸ்டேபிளா இருப்பாங்க, எவ்வளவு ஸ்திரமாக இந்த அரசு இருக்கும் அப்படிங்கறது பொறுத்திருந்தா பார்க்கணும். திரு நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சரா வந்ததுக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சில ஓரளவுக்கு அதிருப்தி இருந்தது அப்படிங்கறது நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இது எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கும் இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. நிதி ஒதுக்கீட்டுல பெரிய அளவுல ஒரு மத்திய அரசு அதாவது வஞ்சனை செய்யும் அப்படிங்கறத நான் நிச்சயமா அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனா தற்போது அவங்க தேர்தலே தனிமாநில அந்தஸ்துங்கிற ஒரு கோரிக்கையை பிரதானமா வச்சாங்க. இது நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா? இல்ல, அதாவது நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி புதுச்சேரியில ஒரு ஓபன் ஃபோரம் டிஸ்கஷன் நான் நிகழ்ச்சி ஒன்று நடத்தினேன். அதுல பெரும்பாலான மக்கள் என்ன கேக்குறாங்க, அரசியல் தலைவர்கள் தான் இந்த முழு மாநில அந்தஸ்து கேட்கறது விஷயமே தவிர மக்கள் விருப்பப்படுவது சிறப்பு அந்தஸ்து, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அதாவது ஃபுல் ஸ்டேட்ஹுட் வேற, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேற. சோ மக்கள் புதுச்சேரியில நிறைய மக்கள் கேட்கிற விஷயம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அதாவது இப்ப அவங்களுக்கு என்ன ஒரு மிக முக்கிய பிரச்சனைனா, முதலமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாலும் எல்லாத்துக்கும் துணைநிலை ஆளுநர் போய் அவங்களுடைய கன்சென்ட் வாங்கிட்டு தான் எல்லாமே நடக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அதை எப்படி மாற்றி அமைக்க முடியும்? மற்ற மாநிலங்களை போல் முதலமைச்சர் அவங்க விருப்பத்தை எப்படி செயலாக்க முடியும் அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு கோரிக்கை. ரெண்டாவது அவங்க கேட்கறது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், ஃபண்டிங்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. சோ முழு மாநில அந்தஸ்து இந்த அரசு காலகட்டத்தில் புதுச்சேரிக்கு கிடைக்குமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். புதுச்சேரியில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி நியமிக்கப்பட்டார். இந்த நியமனம் ஒரு நகர்வென்றால் அது எழுப்பும் கேள்விகள் பல. விரிவாக பார்க்கலாம். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி பதவியேற்றிருப்பதே மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசின் முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது. கிரண்பேடி மூலம் புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு பாரதிய ஜனதா நெருக்கடி தரும் என்றும் கருத்துகள் நிலவுகின்றன. அதற்கேற்ப துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். மக்களை சந்திப்பது, சைரன் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு தடை என பல்வேறு செயல்கள் மூலம் அவர் கவனம் ஈர்த்து வருகிறார். தங்கள் அதீத தீவிரத்தால் அறியப்பட்டுள்ள நாராயணசாமியும் கிரண்பேடியும் இணைந்து செயல்படுவது என்பது புதுச்சேரி களத்தின் சுவாரஸ்ய அம்சமாகவே பார்க்கப்படுகிறது.
எங்களுக்கு சவாலான விஷயம் புதுவை மாநிலத்தை வளர்ச்சி பெற வேண்டும் நிதி தேவை. இந்த நிதியை மத்திய அரசு அணுகி பெறுவது, வருமானத்தை பெருக்குவது. புதுவை மாநிலத்தை வருமானத்தை பெருக்குவது ரொம்ப கம்மி. ஏன்னு சொன்னால் வியாபாரத்தில் இருந்த வருமானம், அது மட்டும் இல்லாமல் கலார் வரியில் இருந்த வருமானம் ரொம்ப கம்மி. சுற்றுலா வளப்படுத்தினா நிறைய வருமானம் வரும். இப்போ சுற்றுலா மக்கள் மத்தியில் பயம் குறைஞ்சிருக்கு. இந்த புதிய அரசானது மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் அதனால சுற்றுலா அதிகமாகும் புதுவை மாநில, அதனால வருமானத்தை பெருக்க முடியும். அது இல்லாமல் மத்திய அரசில் நிறைய திட்டங்கள் இருக்கு. குறிப்பாக மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் புதுவை மாநிலத்தில் நிறைவேற்ற வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் இருக்கு. ஆயினும் துணைநிலை ஆளுநருடன் சுமூகமான நல்லுறவை காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளும் என்கிறார் நாராயணசாமி. ஆளுநர் அவர்கள் எங்களோடு சுமூகமான உறவோடு இருக்கிறார். நாங்களும் அவரோடு சுமூகமான உறவோடு இருக்கிறோம். நீங்க இடையில பிரச்சனை வழக்காக மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதாவுடன் எப்படிப்பட்ட உறவை புதுச்சேரி அரசு மேற்கொள்ளப் போகிறது என்ற கேள்வியுடன் கிரண்பேடி மூலமாக மத்திய அரசு என்னவிதமான நெருக்கடிகளை தரும் என்றும் கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த மோதல் இவர்கள் சொல்லும் மாநில வளர்ச்சியில் எந்த விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆளுநராக பொறுப்பேற்றதிலிருந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார் கிரண்பேடி. சுமூக உறவுடன் இருப்பதாக சொல்கின்றார் இன்று முதல்வராக பதவியேற்ற நாராயணசாமி. ஆட்சிக்கும் ஆளுநருக்கும் இடையான சுமூக உறவு எப்படி இருக்கும் என்பது போக போகத்தான் தெரியும். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் புதுச்சேரியிலிருந்து ரகுமான்.